பிடிபிஆர்டி தேர்வு எழுதி பணி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த பதிவு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விஷயத்துக்காக போடுறேன், பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியில் செலக்ட் ஆகி பணி வாய்ப்பு பெறக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிடிபிஆர்டி குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு பணியாணை தடைப்படுது. அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்கிட்டு தான் நம்மளுக்கு நேரடி நியமனம் பண்ணோம் அப்படின்னாங்க. அது மறுசீராய்வு மனு அரசு தாக்கல் பண்ணிச்சு. அந்த மறுசீராய்வு மனுவில் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அமைச்சு பணியாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட கம்மியாக தான் நாங்கள் பணி வாய்ப்பு வழங்க முடியும் அப்படின்றதுல அரசு தெளிவாக இருக்குது. அந்த மறுசீராய்வு மனு நீதிபதி முடித்து வச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து அமைச்சு பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வழக்கு தொடுத்துருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த வழக்கின் காரணமாக தான் நம்மளுக்கு பணி நியமனம் தள்ளி போகுது. நம்மளுக்கு மிகுந்த சிரமமாக இருக்குது. அந்த வழக்கில் நீதிபதியிடம் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் மேல்முறையீடு செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. நம்மளுக்கு தடை இருக்கா அப்படின்றது சட்ட வல்லுநர்கிட்ட தான் நம்ம கேட்டு ஆலோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம குழுவில் 2 முன்னெடுப்புகள் செஞ்சுருக்காங்க. இப்போ குழு பார்த்திங்கன்னா பல்வேறு குழுக்கள், 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் மொத்தமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 முன்னெடுப்புகள் செய்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரும் செவ்வாய்க்கிழமை அரசு அதிகாரிகள், அதாவது டிஆர்பி மற்றும் அமைச்சர் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ அவங்க கலந்துக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தமானது. நம்ம அரசு எவ்வளோ நாள் காலதாமதம் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதனால் நம்ம ஏற்கனவே அந்த வழக்கில் இணைஞ்சதுனால அதை வச்சு நம்மளே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகள் பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் ஒரு பக்கம் போட்டோம். நம்மளுக்கு எது நடந்தாலும் ஓகே, பரவாயில்ல. அதுக்கு அடுத்து நான் பார்த்திங்கன்னா அரசு பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தில் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட பேசினேன். ஒரு நிறைய பட்டதாரி ஆசிரியர்கள் சம்மந்தமாக நிறைய வழக்குகள்லாம் டீட்டெயிலாக சொல்கிறவர், நல்லா விஷயம் நல்லா தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் பேசினேன். எங்களுக்கு இந்த மாதிரி காலதாமதம் வருது, பிஆர்டிக்கு நேரடி நியமனத்துக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் அரசு ஆசிரியர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறதுனால பதவி உயர்வு வழங்கிட்டு தான் எங்களுக்கு பணி நியமனம் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? அதனால் எங்களுக்கு அரசு தாமதப்படுத்துது, அது ஒரு காரணமாக வச்சுட்டு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த நிர்வாகி என்ன சொன்னேன்னா, காலி பணியிடம் நிறைய இருக்குப்பா, அரசு வேணும்ட்டே தான் காலதாமதம் பண்ணுது. அந்த வழக்கு முடித்தா தான் உங்களுக்கு பணி நியமனம் செய்ய முடியும். அந்த வழக்கு காலதாமதப்படுத்துறது அரசு தான். அந்த வழக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நேரடி நியமனம் கண்டிப்பாக இருக்கும். உச்சநீதிமன்ற வழக்குனால் பதவி உயர்வு வழக்குனால் காலதாமதம் அப்படின்றது அரசு அதை மீன் பண்ணல. நாங்களும் அதை அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அவர். உங்களுக்கு எப்படியா இருந்தால் நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்கு இந்த ஆட்சியிலே பணி நியமனம் கண்டிப்பாக இருக்கும், வழக்கு முடிச்சுட்டு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தேகமாக இருந்ததுன்னா, உச்சநீதிமன்ற வழக்குக்காக அவங்க பார்த்து அதனால் இது ஏதாவது ஒரு காரணமாக வச்சு நம்மளுக்கு இந்த பணி நியமனம் தாமதப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். அவர் அந்த நிர்வாகி தெளிவாக நம்மளுக்கு சொல்லிட்டார். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நிறைய பேர் இருக்குப்பா, உங்களுக்கு போடுறதுனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அந்த வழக்குனா அரசு காலதாமதம் பண்ணுது, அரசு தான் இந்த காலதாமதத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக உங்களுக்கு பணி நியமனம் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப கூடுதல் மன அழுத்தத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செப்டம்பர் ஆகும் பணி நியமனம் பண்ணுறது. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு 1ஆந்தேதி, 2ஆந்தேதி, 15ஆந்தேதி, 20ஆந்தேதி அப்படி வந்ததுன்னா ஏதோ ஒரு காரணத்தில் திருப்பி அடுத்த மாதம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தாங்கிக்குங்க, எல்லோரும் தாங்கி தான் ஆகணும். எதுவாக இருந்தாலும் அரசு தான் செய்யணும். நம்ம போராட்டம் பண்ணாலும், நேரில் போய் சந்தித்தாலும், எதுவாக இருந்தாலும் அரசு நம்மளுக்கு முடிவெடுத்து செய்ய வேண்டியது அரசு தான். அந்த அரசு நம்மளுக்கு செய்யணும்.
அது நம்மளுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ வந்து அந்த மன கஷ்டமாக இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் வந்து நம்ம சொல்கிறது? அந்த நீதி, நேர்மை, தர்ம, நியாயம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே, அந்த நீதி, நேர்மை, தர்ம, நியாயம்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தேட வேண்டியதாக இருக்குது. அந்த நீதி கூட நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேன்து. எவ்வளோ தான் நம்ம வந்து பொறுத்து வந்து போகிறது? எவ்வளோ வந்து பொறுத்து வந்து போகிறது? இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இந்த எக்ஸாம் எழுதி அரசுக்கிட்டேயும் வந்து சரி, நம்ம மனசுலாம் வந்து பார்க்குறாங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு இருக்கும். மனசாட்சி வந்து நம்ம செயல் பண்ணோம். மனசாட்சி தான் அந்த கோயில், உள்ளம் என்பதே கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளம் அது கோயில்னால இந்த கோயிலுக்கு கூட நம்ம வந்து தேவல அப்படின்றாங்க. நம்ம வந்து இந்த கடவுளுடைய சக்தியிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரீம் நிலையில வந்து போய் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ வந்து நம்ம தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. என்னாலலாம் தாங்க முடியல. எவ்வளோ எனக்கு நானே சப்போர்ட் பண்ணி வந்து நான் போயின்னு இருக்கேன். மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். 20 வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் பல்வேறு விதமாக நம்மளை வந்து சோதித்து வந்து பார்க்குறாங்க. நம்மளுடைய மனநிலைமையை அப்படியே கொஞ்சம் பயாலஜி படித்தவங்களுக்கு வந்து தெரியும். தூண்டி விட்டு அப்படியே நம்மளை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி வந்து மாறுதா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு குடும்ப சூழல், நம்மளுக்கூட ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் தாங்கின்னு வந்து போக வேண்டியதாக இருக்குது. என்ன தான் வந்து பண்ணுறது? நம்ம வந்து நம்மள ஒரு மெருகேற்றிக்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சியை வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு சகோதரர் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து ஏஜ்டு பர்சனும் 1 வருஷம் 1.5 வருஷம் சர்வீஸ் அவ்வளோ இருக்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் போட்டித் தேர்வு எழுதி ஒரு நம்பிக்கையோட வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எழுதுனாங்க. கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து நினைக்குதா? நம்மளை இதெல்லாம் ஒரு பொருட்டாக வந்து பார்க்குமா இருக்கிறதுல அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக வந்து இருக்குது. இருந்தாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வந்து இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. நான் இந்த வீடியோ பதிவு இந்த கோயிலாண்ட வந்து நான் போடுறேன் அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கிற கடவுளுக்காவது இது எல்லாத்தையும் வந்து கேட்கணும், நம்மளுக்கு ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு இங்கே பதிவு செய்கிறேன். அவ்வளோ மன வருத்தத்தோடு என்னால் முடிஞ்சது இவ்வளோ வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிஜிடிஆர்பியும் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை வந்து இல்லை. எல்லோரும் வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து இருங்க. நல்லதே வந்து நடக்கும் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.